புகைப்படத்துக்கு தயாராகுங்கள். மிகுந்த வருத்தம் அதிகாரி. எண் 2 இரண்டாவது புகைப்படம் எடுத்துடலாம். இல்லை, அது நான் இல்லை அதிகாரி. எண் 3 புகைப்படத்திற்கு தயாராகுங்கள். நான் வீட்டுக்கு போக விரும்புகிறேன் அதிகாரி. எண் 4 உங்கள் முறை. இது என்ன ஒரு ஜோக்? நான் யார் என்றதை நீங்கள் அறியுமா? எண் 5 புகைப்படத்திற்கு தயாராகுங்கள். எனக்கு ஒரு வக்கீல் தேவை. அனைத்து புகைப்படங்களையும் பலகையில் தொங்க வைப்போம். கெட்டவண்டா கெட்டவண்டா குறில்லா, வழுக்கி போகலாம். ஓ, ஒரு பெட்டி. அட பாருங்கள், நான் ஒரு டைனோ முட்டையை கண்டுபிடித்தேன். எனக்கு அந்த முட்டை வேண்டும். உள்ளே என்ன இருக்குது என்பதை பார்ப்போம். அட, அழகான முட்டை. ஓ இல்லை, என் குழந்தை பொம்மை. தயவு செய்து அழ வேண்டாம், என் குழந்தை பொம்மை. உங்கள் முகத்தை கழுவ செல்லலாம். டைனோ முட்டை இப்போது என்னுடையது. ஒரு அழகான நடன வீடியோ உருவாக்கலாம். நான் கூட ஒரு அழகான வீடியோ உருவாக்க விரும்புகிறேன். என்ன? என் உடை. நீலக்கொரில்லா. நான் செய்த டோனட்ஸ் அப்பாவுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு அந்த டோனட்ஸ் வேண்டும். அவளை திசை திருப்புவோம். ஓ, என் விருப்ப பந்து அவ்வளவு துள்ளலாக இருக்கிறது. பெட்டியில் போலி டோனட்ஸ் வரைமதிகம் செய்வோம். இது என்ன? என் டோனட்ஸ் எங்க? என் டோனட்ஸ். தளர்வாக இருக்க நேரம். சற்றே உல்லாசம் கொள்வோம். என் பாஸ்டாவுக்கு என்ன ஆனது? பாட்டி, என்ன நடந்தது? என் பாஸ்டா கருப்பு. ஓ பாட்டி, உங்கள் முகம். ஓ இல்ல, அதை சரி செய்வோம். கடைசி ஒண்ணு. இது மிகவும் கேளிக்கையானது. நானும் இங்கே விளையாட விரும்புகிறேன். இல்ல, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. இது மிகவும் கேளிக்கையானது. இல்ல, ஏய், என்ன செய்கிற? நான் காவல்துறைக்கு அழைக்கிறேன். சாத்தியமில்லை. எல்லா கொரில்லாக்களும் எங்கே? கவலை வேண்டாம், நான் அவர்களை எல்லாம் பிடிக்கிறேன். நான் நிபுணன்.
குற்றவாளியை பிடியுங்கள். வாருங்கள், நீங்கள் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள், சிவப்பு கோரில்லா. மன்னிக்கவும் அதிகாரி, அது நான் இல்லை. அதிகாரி, குற்றவாளியை பிடிக்கவும். நான் வீட்டுக்கு போகலாமா அதிகாரி? இல்ல, நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். நான் உங்களை பிடித்தேன். இல்லை, அது நான் இல்லை. நான் சிறையில் போக விரும்பவில்லை. அவங்களை பிடிக்கவும். அதிகாரி, நீங்க ஓட எங்கும் இல்ல. வழிகாட்டிகளை கண்டுபிடிப்போம். தாஷா, குற்றவாளியை பிடிக்கவும். நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். இந்த உரிமை உங்களிடம் இல்லை. நீங்கள் சட்டத்தை ஒருபோதும் மீறக்கூடாது. ஜூசரின் மீது நீர்ப்படை காவலர். வெறும் சூடா இருக்கிறது. நான் குளிர்ச்சியாக வேண்டியுள்ளது. அஹோய் தோரா ஹா. பார்ப்போம். ஐ கவர், இது அற்புதம். அஹோ இல்லை, கடற்கொள்ளையர்கள், எனக்கு உதவுங்கள். அந்த பொக்கிஷம் எனக்கு தேவை. அலாரம், கடற்கொள்ளையர்கள் நீரில் உள்ளனர். நீரில் கடற்கொள்ளையர்கள். அசையாதே, நீர்க்கோட்டை வருகிறது. அக்வா போலீஸ், உதவுங்கள். நீங்கள் சுற்றி வைக்கப்பட்டுள்ளீர்கள். கடற்கொள்ளையர்கள் எப்போதும் தோல்வி அடைய மாட்டார்கள். இப்போதே நிறுத்துங்கள், சட்டத்தை மீறாதீர்கள். வலை கொண்டு கடற்கொள்ளையரை பிடிப்போம். நிறுத்துங்கள். அட நண்பா, இதை பற்றி. நீரில் இருந்து வெளியேறு, நுழைவோன். என்னை வெளியே விடுங்கள். நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். இல்லை, தயவு செய்து என்னை வெளியே விடுங்கள். உங்கள் உதவிக்கு நன்றி, அக்வா போலீசார். ரொம்ப மன்னிக்கவும் அதிகாரி, தயவு செஞ்சு என்னை வெளியே விடுங்க. சுரா, அக்வா போலீஸ், உதவுங்கள். அலாரம், நீரில் சொரா. என்ன நடந்தது? உதவுங்கள். போங்க போங்க போங்க. அக்வா போலீசார் வருகிறார்கள். இதை பற்று. நன்றி அதிகாரி. உங்களுக்கு எப்பொழுதும் உதவ தயாரா இருக்கிறேன். சுறாவை பிடிக்கும் நேரம். நான் உன்னை பிடித்தேன், நீ கைது செய்யப்பட்டிருக்கிறாய். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது.
கவனம், நீரில் அபாயம். உதவுங்கள். ஐயோ இல்லை. அக்வா போலீஸ் உதவுங்கள். என் டயர் காற்றோட்டமாகிவிட்டது. உதவுங்கள். அமைதியாக இருங்கள். அக்வா போலீசார் உதவுவதற்கு வருகிறார்கள். உங்கள் மோட்டார் சைக்கிளை சரி செய்ய கருவிகளை பயன்படுத்துங்கள். முடிந்தது. இப்போது எனக்கு டேப் தேவை. நன்றி அதிகாரி. போர் அடிக்குது. ஓஹோ, போகலாம். என் வீட்ல ஒரு துளை இருக்கிறது. உதவி செய்யுங்கள். என் வீடு உடைந்து விட்டது. ஒரு துளை இருக்கிறது. நன்றி அதிகாரி. பரவாயில்ல. இந்த வேலை நெருமணி தான் செய்திருக்கலாம் என நினைக்கிறேன். நெரும்புரா, உண்மையான நெரும்புரா, இங்கே வாருங்கள். உங்களை பிடித்து விட்டேன். இங்கே வாருங்கள். உங்களை கைது செய்கிறேன். நீர் சிறைக்கு செல்வீர்கள் அம்மா. நீரில் நடத்தை விதிகளை ஒருபோதும் மீற வேண்டாம். என்ன? குற்றவாளிகளை நிறுத்துங்கள். தயவு செஞ்சு உள்ள வாருங்க. ஆஹா, வாவ், எங்கள் முதல் குழந்தை ஹல்க் வரவேற்கப்படுகிறது. தயவு செய்து என் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். வணக்கம். எங்கள் இரண்டாவது குழந்தை இரும்பு குழந்தை வரவேற்கப்படுகிறது. காலை வணக்கம். எங்கள் மூன்றாவது குழந்தை பேட்மேன் குழந்தை வரவேற்கப்படுகிறது. வணக்கம் ஓப்ஸ். எங்களுடைய நான்காவது குழந்தை ஸ்பைடர் பெண் வரவேற்கப்படுகிறது. எங்கள் ஐந்தாவது குழந்தை சூப்பர் கிரில் வரவேற்கப்படுகிறது. எல்லா குழந்தைகளையும் எண்ணுவோம். சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு மற்றும் நீல குழந்தைகளே, நபடிக்க போகும் நேரத்திற்கு அறையை தயார் செய்ய வேண்டும். தயவு செய்து உங்கள் இருக்கைகளில் இருங்கள். வாவ் நண்பர்களே, இது சூப்பர்மேன் அறை. சூப்பர். எனக்கு இந்த அறையை மிகவும் பிடிக்கும். இப்போது இங்கே விளையாடலாம். ஒரு நிமிடம். ஒரு நீல குழந்தை எங்கே? வாவ், ஸ்பைடர்மேன் அறை. இது ஒரு அற்புதமான விளையாட்டு அறை. இங்கே சிறிது நேரம் இருக்கலாம். மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு. ஒரு நிமிடம். எங்கள் நீல மற்றும் சிவப்பு குழந்தை எங்கே? வாவ், முழு பேட்மேன் அறை.
இது விளையாட சிறந்த இடம். மஞ்சள் குழந்தை எங்கே? நண்பர்களே பாருங்கள், இது ஐரன் மேன் அறை. இந்த அறை மிக சிறந்தது. நான் இங்கே சிறிது நேரம் விளையாடப் போகிறேன். அவர்கள் எல்லா குழந்தைகளும் எங்கே சென்றார்கள்? வாவ், இந்த ஹல்க் அறையை பாருங்கள் நண்பர்களே. இங்கே விளையாடலாம். ஐயோ, இல்லை 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 இல்லை. எல்லா குழந்தைகளையும் இப்போது கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, எனக்கு சிலந்திகளை வரைய மிகவும் பிடிக்கும். ஒன்றை வரையலாம். இப்போது நீ என் புதிய செல்லமாக இருப்பாய். நான் உன்னை ஸ்பிண்டரெல்லா என்று அழைப்பேன். ஓ, அது என்ன? ஸ்பிண்டரெல்லா, இங்கே ஒரு நிமிஷம் இரு. வாவ், உண்மையான சிலந்தி விருந்து. இந்த நாள் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஸ்பைடர் பெண். அவோ இல்ல, நான் மறைவது வேண்டும். ஸ்பைடர் பெண், நீ இங்கே இருப்பது எனக்கு தெரியும். சிலந்தி விலகு. நிறுத்து, இது என் நண்பர் ஸ்பிண்டரெல்லா. ஹூ ஸ்பின் யார்? ஸ்பைடர் பெண், இது நாப் நேரம். பை பை ஸ்பிண்டரெல்லா. இனிய கனவுகள். மற்ற சூப்பர் ஹீரோ குழந்தைகளை கண்டுபிடிப்போம். ஒரு பட்டம், 2 சிறகுகள், 3 குதிப்புகள். நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். அது மிகவும் தீவிரமாக இருந்தது. நாம் நடனமாடுவோம். ஒரு நிமிஷம் இருங்கள். பேட்மேன் குட்டி, அந்தே இல்ல, நான் மறைவில் இருக்க வேண்டும். யாரேனும் இருக்கிறீர்களா? நான் உன்னை இங்கேதான் என்று அறிவேன். பேட்பாய், இங்கே வா. படுக்க செல்ல நேரம். பேட்பாய், நல்லா தூங்கு. இன்னும் 3 குழந்தைகளை தேட வேண்டும். ஊப்ஸ். பார், ஹல்க் பிளேடோ விளையாடுவோம். நம்மிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். நீலக்கார். ஹல்க் வெற்றி. இங்கே என்ன நடந்தது? நான் எதுவும் செய்யவில்லை. தூக்க நேரம். குட்டி ஹல்க், வாருங்கள். இன்னும் 2 குழந்தைகளை தேட வேண்டும். வாருங்கள். என்னிடம் சக்தி உள்ளது.
அற்புதமானது. நன்றி. இப்போது பயிற்சி செய்ய நேரம். அந்த சத்தங்கள் என்ன? கண்டிப்பாக யாரோ உள்ளே இருக்கிறார்கள். கண்டிப்பாக யாரோ உள்ள இருக்கிறாங்க. நான் மறைவாக இருக்க வேண்டும். இல்லை, நல்ல இடம் தேட வேண்டும். ஆமாம், ஆம். நீங்கள் என்னை கண்டுபிடித்தீர்கள். சிக்கிவிட்டாய். தூக்க நேரம். உன் குட்டி தொல்லை உண்டாக்கி. இன்னும் ஒரு குழந்தை மட்டும்தான் உள்ளது. சிறிது தண்ணீர் குடிக்க நேரம். அது நல்லது. பாருங்கள் நண்பர்களே, அழகான கார். விளையாடுவோம். சூப்பர் பெண். ஐயோ, மறைவில போகலாம். அம்மா இல்ல. ஓ, பரவாயில்லை. சூப்பர் பெண். ஆமா, நீங்க என்னை கண்டுபிடித்தீங்கள். தூக்க நேரம். சூப்பர் பெண். முடிவாக அனைத்து குழந்தைகளையும் கண்டுபிடித்தோம். புதிய சாகசங்களுக்கு ஓய்வெடுக்க நேரம். குட்டி சூப்பர் ஹீரோக்களும் கூட விதிகளை கேட்டு பின்பற்ற வேண்டும். எப்போதும் உங்கள் ஆசிரியர்களின் மேலில் கேளுங்கள், ஓடிவிடாதீர்கள். ஸ்டெபி, பொறுப்புடன் இரு. உன் பொம்மைகளை சுத்தம் செய்து படுக்க தயாராகிக் கொள். இல்லை 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 இல்லை. என்ன ஒரு குறும்பு குழந்தை. அவளை காட் போட்டு உலகத்துக்கு கொண்டு போகலாம். ஓ இல்ல. ஸ்டெபி, நீங்க இருக்கிறீர்களா? ஸ்டெபி, எங்கே இருக்கிறாய்? இது என்ன இடம்? நான் ஒரு கார்ட்போர்டு ஷாப்பிங் மாலில் இருக்கிறேன். வெண்டிங் மெஷின், அங்கே போகலாம். ஏய், மன்னிக்கவும். உங்களுக்கு என்ன வேண்டும்? வாங்க. எவ்வளவு நேரம் எங்களை காக்க வைப்பாய்? என்ன, என்கிட்ட பேசுவீங்களா? எனக்கு சாப்பிடணும். எனக்கு சாப்பிட வேண்டும். சரி, விரைவா செய். வாங்க, வேகமா. தாமதத்திற்கு மன்னிப்பு நண்பா. முதல் ஆர்டர். ஒரு சீஸ் பர்கர் வேண்டும், தயவு செய்து. கொஞ்சம் ஃப்ரைஸ் வேண்டும். நான் சிக்கன் நக்கெட்ஸ் மற்றும் சாஸ் வாங்கலாமா? தயவு செய்து. உங்கள் ஆர்டர்கள் பதிவு செய்யப்பட்டது. அங்கே உட்காருங்கள். தயவு செய்து சீக்கிரம் செய்யுங்கள். எனக்கு பசிக்குது. விரைவாக செய். ஏய், அங்க. நான் முயற்சி செய்கிறேன் பெண்களே. ஐயோ, வெறுக்கத்தக்கது. இது சாப்பிட ஏற்றதல்ல. நாம் போகலாம். வாங்க பெண்களே. அது ரொம்ப மோசம். நான் என் முழு முயற்சியும் செய்தேன். அடுத்த முறை நல்லா செய்வேன். வணக்கம், நான் ஒரு ஆர்டர் செய்ய விரும்புகிறேன். உள்ள வாருங்க. காக்க வச்சதுக்கு மன்னிங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் ஒரு டோனட் வேண்டும், ஆனால் ஆரோக்கியமானது வேண்டும். நான் என் சிறப்பு கீரை டோனட் செய்து தரட்டுமா? அருமை. முதல்ல ஒரு முட்டை தேவை. அதற்கு பிறகு கொஞ்சம் மாவும் சேர்க்க வேண்டும். ஒரு சிட்டிகை உப்பும் கொஞ்சமாக கீரையும் மற்றும் பாலும். இப்ப கலக்க நேரம்.
முடிந்தது. பிங்க் நிறத்திலானது. கீரை டோனட்கள் தயார். இப்போது அவற்றை அலங்கரிப்போம். உங்களுக்கு இதில் எது பிடிக்கும் என்று சொல்லுங்கள். பால், சாக்லேட் அல்லது செர்ரி, பிஸ்டா? செர்ரி வேண்டும், தயவு பண்ணி. சரி. உங்க டோனட் தயார் திரு போலீசாரே. அது அருமையாக இருந்தது, மிக்க நன்றி. பை. திரு போலீசாரை போல எப்போதும் ஆரோக்கியமான விருப்பங்களை தேர்வு செய்ய முயற்சியுங்கள். மன்னிக்கணும், இப்போ ஆர்டர் பண்றேன். உடனே வருகிறேன். காத்திருந்ததற்கு நன்றி. உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேண்டும், தயவு செய்து. சற்று நேரம் காத்திருக்கவும். முதலில் ஸ்ட்ராபெரிகளுடன் தொடங்குவோம். அடுத்து கொஞ்சம் பாலை சேர்க்க வேண்டும் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப்பும். கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. சிறிது விப் கிரீம். உங்க மில்க் ஷேக் தயார். உங்களுக்கு எப்படி இருக்குது திரு சூப்பர் ஹீரோ? நன்றி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உலகத்தை காப்பாற்ற நேரம் வந்து விட்டது. நான் நல்லாக சொன்னேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாவ், இது ஒரு விளையாட்டு பகுதி. வாங்க நண்பர்களே, சற்று மகிழ்ச்சி அடைவோம். இப்போது வாருங்கள், போகலாம். நண்பர்களே, நான் என்ன எடுத்திருக்கிறேன் என்று பாருங்கள். போகலாம். வாவ், அங்கே யார்? கெட்ட நடத்தை தவறானது மற்றும் எப்போதும் கெட்ட விளைவுகளையே தரும். ஏய், நிறுத்த. ஏய், நிறுத்து. அப்படி செய்யாதே. அப்படி செய்யாதே. அப்படி செய்யாதே. வேண்டாம், வேண்டாம். நிறுத்து. நிறுத்து, நிறுத்து. பிடிச்சிட்டேன் குறும்பு பையனே. கடுமையாக விளையாடி பொம்மைகளை எறிவது தவறு. வாங்க சுத்தம் செய்யலாம். ஆமா, போய் வருகிறேன். ஏ இரு, நீ பொம்மைகளை சுத்தம் செய்ய வேண்டாமா? அது சரியில்லை. நான் வீட்டுக்கு போனதும் என் அறையில் உள்ள எல்லா பொம்மைகளையும் சுத்தம் செய்வேன். இது கடைசிதான். இந்த குழப்பத்தை நான் சுத்தப்படுத்தினேன். எப்போதும் உங்கள் அறையை சுத்தமாக வைக்க மறக்காதீங்க. ஓ, அது என்ன? இந்த கார்ட்போர்டு மாலிலிருந்து வெளியேற இது உதவும்னு நம்புறேன். அப்பாவையும் எங்க அழகான அறையையும் மிஸ் பண்றேன். வாங்க உள்ள போகலாம் நண்பர்களே. ஏக்கா, ஸ்லைம். இங்க. இது உண்மையிலேயே என்ன அறையா? அப்பா, நான் உங்களை இறுதியாக கண்டுபிடித்து விட்டேன். வணக்கம் ஸ்டெஃபி, படுக்கைக்கு முன்பு புத்தகம் படிப்போமா? அருமையான யோசனை அப்பா. ஒரு கதையை தேர்ந்தெடுக்கலாம் ஸ்டெஃபி. ஏன் புத்தகத்தின் எல்லா பக்கங்களும் வெற்றுத்தாள்களா இருக்கு? ஏனில் கார்ட்போர்டு உலகத்துல ஸ்டெஃபி புத்தகங்களில் படங்கள் இருக்காது. இது எனக்கு பிடிக்கல. இது எனக்கு ஒருபோதும் பிடிக்கல. பேச நேரமில்லை, இது படுக்கை நேரம். இனிய இரவு ஸ்டெஃபி. இந்த படுக்கை ரொம்ப அசௌகரியமா இருக்கு. இதற்கு பழகிக்கோ ஸ்டெஃபி. நீ இங்கே நீண்ட நீண்ட காலம் இருக்க போகிறாய்.
இல்லை, நான் என் உண்மையான உலகிற்கு திரும்ப விரும்புகிறேன். முடிந்தது, நான் திரும்ப போகிறேன். ஸ்டெஃபி, அப்பா, நீ திரும்ப வந்துட்ட. இப்போது ஒரு கதையோட படுக்க நேரம் மற்றும் தூங்க நேரம். இல்ல அப்பா, இன்னும். முதலில் நான் பொம்மைகளை சுத்தம் செய்துவிட்டு படித்து தூங்க வேண்டும். நல்ல வேலை ஸ்டெஃபி, நான் உன்னை ரொம்ப பெருமைப்படுகிறேன். நிலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய விலங்குகளில் ஒன்று இதுதான். பொம்மைகளை சுத்தம் செய்யுங்க, இது நல்லது. அப்பா, இன்னொரு கதை சொல்லுங்களேன். நிச்சயமாக. ஸ்டெகோசோரஸின் வால் முடிவை என்று அழைக்கப்படுகிறது.